4 ஜம்ப் ரிங் தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் ஊக்ஸ் தேவைப்படும். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொக்கி ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொக்கி மெயினாக ஒன்று தேவைப்படும். நம்ம 2 கொக்கி எடுத்துப்போம். ஏன்னா நம்ம 2 செயின் பண்ண போகிறதுனால 2 கொக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீட்ஸில் இதில் போட்டு இந்த கொஞ்சம் இந்த கட்டிங் பிளேட் எடுத்து இப்படி கொஞ்சம் மடிச்சுக்கிட்டு இதை அப்படியே வச்சுக்கணும் கையில். திருப்பியும் இன்னொரு கம்பி எடுத்து பீட்ஸை போட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு உங்களால் கட்டிங் பிளேட் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஓகேவா? கட்டிங் பிளேட் இல்லாமல் இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க கையில். உங்களுக்கு கையில் பண்ண ஆபத்து இது. இப்படி நல்லா அமுக்கிக்கிட்டு இப்பயும் அதே மெத்தட் தான் எல்லாமே. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுனே வந்தால் ஃபைனலாக ஃபுல்லாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு டைம் எடுக்கும். உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க இதில். அதே மாதிரி இப்போல்லாம் நாங்கள் சரியாக வீடியோ போடுறதில்லன்னு எங்களுக்கே தெரியும். ஆனால் இனிமேல் கரெக்டாக வீடியோலாம் கரெக்டாக போட்டுருவோம். உங்களுக்கு நெக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்து இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கோத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கோக்கணும். அதுக்கப்புறம் இந்த செயினே ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். அழகாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலர்லலாம் டிசைனாக கோத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தூரம் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்க. நிறைய கோக்கு தான் இருக்கும். ஈஸி தான் இது. நம்ம கற்றுக்கணும்னா நம்ம செஞ்சிடலாம். இது நாங்கள் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் டைம் இது. ஆனால் யாராக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கு இது